புதுச்சேரியில் ஓவியர் சுந்தரின் வாட்டர் கலர் லைன் ஆர்ட் தனிநபர் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஒரு சிறப்பு பார்வை. இதன் தொடக்க விழா டிசம்பர் 19, 2025 5:30 மணி முதல் வண்ண அருவி ஆர்ட் கேலரி செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ள இந்த கேலரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிறப்பு விருந்தினராக இந்திரன், NS மனோகர், பாரதி கிருஷ்ணகுமார், புதுவை இளவேனில், ஏழுமலை ஆகியோர் பங்கேற்று தங்கள் வாழ்த்துரையை வழங்கி ஓவியரின் படைப்பு திறனை பாராட்டி வரவேற்றார்கள். இக்கண்காட்சியானது டிசம்பர் 19, 2025 முதல் டிசம்பர் 28, 2025 வரை காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் இலவசமாக இதனை கண்டுகளிக்கலாம் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த கண்காட்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓவியர்கள் இலக்கியவாதிகள் அளவுக்கு ஒன்று கொடுக்கிறவர்கள் அல்ல. ஓவியர்கள் ஒன்று கூடுவது ரொம்ப அபூர்வமாக பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல இந்த நீர்வண்ண ஓவியம், கோட்டோவியம் முன்னாடி நிற்கிறேன். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா ஒரு ஓவியர்களுடைய மகன்ற வகையில் நான் என்னுடைய ஏழுமலையை ஒரு இளம் வயதினராக இருந்தபோது அவருடைய நீர்மண ஓவியத்தை பார்த்து நான் மறந்து போயிட்டேன். அதை பற்றி நான் ஜூனியர் போஸ்டில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவர் எங்கேயோ எந்தெந்த இடங்களே போட்டுட்டார். ஏழுமலை பார்க்கும்போது அவருடைய ஓவியர்கள் இருக்கிற அந்த ஒரு நிழல் இருக்குல்ல, அந்த நிழலை பாண்டிச்சேரி தெரிவிக்குள்ள ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழலை நம்ம ஏழுமலை ரொம்ப இயல்பாக ஒரு அமைதி தழுவும் நிழல். அது புதுவை அளவில் ஒரு பெரிய கண்காட்சியை நாங்கள் அமைத்திருந்தோம். அதில் படைப்புகளும் இடம்பெற்றிருக்க நினைவுகூறத்தக்க ஒரு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரனை. ஆனால் சுந்தரன் ஒரு ஓவியரா, ஆனால் அவருடைய எழுத்து உண்மை ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கு போது திறமையானவர். நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சுந்தரன் பகடின் அது மாதிரி இருக்கக்கூடியவருடைய அந்த கோட்டு ஓவியங்களை நாம் எல்லோரும் தமிழ் ஒரு அறிவுஜீவிகள், முக்கியமானவர்கள் எல்லோருமே அவருடைய கோடுகள் உருவங்கள் சரியாக இல்லை என்ற நிலையில சுந்தரன் அவர்களுக்கு எல்லாம் உருவங்களை கொடுத்து அதை என்ன தொடுக்கும் கடவுள் படம் பாடல் தொடையின் பயனே நடைபெடுத்த துறைத்தீன் தமிழின் ஒழுங்கு நகரும் சுவையே உருவெழுதின்னு சொல்ற தமிழன் 2000 மாடல் கேட்டா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதில் மணிமேகலை பற்றி சொல்லும்போது விஷயமாக இருக்குன்னா, இளைஞர்கள் நான் இருக்கப்படுகிறேன் சொன்னாரு. மணிமேகலை இப்போ அந்த நிற்கிறாள், அந்த நேரத்தை மணிமேகலை எப்படி நிற்கிறாள் என்று சொல்றாருன்னா, லைன் டிராயிங் மாதிரி நிற்கிறாள். அது இன்னும் கலர் அப்ளை பண்ணல. ஏன்னா அவர் திறமை அவர் நிற்பதை துணையா ஓவியம் போல் நிற்கிறாள். அப்போ அந்த காலத்துல ஒருத்தையை பார்த்து துணையா ஓவியம் சொல்றான் சொன்னா அவனுடைய ஓவியம் அறிவை பற்றி நம்ம கேள்வி கேட்பது என்பது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஓவியர்களை பார்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் உன்னதமான சிற்பிகளும் ஓவியர்களுக்கு அவங்க பேர் என்ன, அவன் நெட்டையா குட்டையா கருப்பா சிவப்பா அவர்கள். ஆனா ராஜராஜ சோழன் செய்தார், பல்லவன் கட்டினார். இவர்கள் எல்லாம் என்ன செய்தார், ஓவியர்கள் எல்லாம் மறைத்து கொண்டு நின்றிருக்கிறார்கள். இந்த ஓவியர்கள் அந்த கலை படைப்புக்கு பின்னால் பதுக்கி நிற்கிறார்கள். அந்த இடத்துல கூட அந்த ஓவியம் தன்னுடைய உருவங்களை செதுக்கியோ எழுதியோ வைக்கிறது. இது ஒரு பெரிய சோகம் தமிழ்நாட்டுக்கு இருந்தது. ஆனால் இங்க இன்றைக்கு ஓவியனை அவருடைய ஓவியத்திற்கு முன்னால்
ஓவிய திட்டம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தாவூர் பஸ் வந்து கொடுப்பாரு போனவங்க சொல்றாரு தம்பி அது போல பண்ணாத ஆட்டை கட்டி போட்டு நீங்க வந்தீங்கன்னா அதனுடைய எந்த ஆட்டுக்கான அந்த ஆட்டை கையிலிருந்து விடுவித்து விட்டு அதன் போக்கில ஓட விட்டு அதுக்கு பின்னாடி போய் நீ டிராயிங் பண்ணணும் அப்பதான் அந்த ஆட்டுக்குடைய எசன்ஸ் ஆட்டுத்தனம் நாங்க இருக்கோம். எனவே அத்தகைய ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சு பார்க்கும்போது அந்த காட்சியை யோசிக்கும் போது வார்த்தைகளாக அல்லாமல் ஒரு விமர்சனமாக நான் எழுதும்படியாக நம்மளுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், நண்பர் ரவி செவியர் புத்தன் மற்றும் கும்பகோணம் மாணவர்கள், ஊழியர்கள், புதுவையை சேர்ந்த வழக்கமாக இருந்தால் கூட 40-50 வருடங்கள் பழைய வாதியாராக இல்லாமல் எல்லா வேலையும் செய்யறோம். தாய் மாசம் போயிட்டாங்கன்னா அவங்கள எல்லா அழிநாள் அழகராஜவங்க எல்லா வேலையும் பண்ணணும். எல்லாம் ஆமாம் ஆமாம் உழவை பண்ணிட்டு நிறைய இடத்துல மாணவர்கள் எது வரையுமோ படம் வரைகிற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு சாப்பிட்டு ஒரு முறையோ 15 நாள் ஒரு முறையோ எப்பாவது அந்த ஒர்க்கு அனுப்புவாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு எப்போ இவ்வளோ வேலையிலே முடியுது இப்படி பண்ண முடியுதுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு 5 வருஷம் 8 வருஷம் படித்து முடித்த ஒரு வந்து அந்த வாட்டர் கலர் அப்ளை பண்ணுறது எப்படியோ அதை வந்து முதல் அந்த ஒர்க்கில் நான் பார்த்தேன். அது ரொம்ப நாள் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தேன். இன்னொரு செட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அது சஜஷன் சொன்னேன். அடுத்து ஒரு வாரத்துலேயே அந்த கரெக்ஷன் நாம் என்ன நினச்சோமோ அது அப்படியே என் மனதில் என் கண்பில் மனிதன் உருவாக்கிய ஓவியத்தில் ஒன்றுதான் தோல்வி. இசை இயற்கையிலே உலகத்தை மனிதன் உருவாக்கி கொண்டிருந்தான். ஆனால் மனிதன் தானே உருவாக்கிய முதல் கலை வடிவம் என்று ஓவியம் நாம் கண்டிருக்கிறோம். நானும் சிறிக்குட்டிய இயற்கைதான் பார்த்தேன். நான் இது உண்மையிலுமே உணர்ச்சியின் விளிம்பில் இருக்கிறேன், உச்சத்தில் இருக்கிறேன். காரணம், நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரோட்டிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிக எளிமையான தாண்டாம்பாளையம் என்ற ஒரு கிராமம். ஐயா இந்திரன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், நான் யாருக்காக எழுதுகிறேன் என்றால், எவனொருவன் தன்னுடைய முகவரியில் அவனுடைய பெயரையும் 2 வயா போட்டு தன்னுடைய ஊரையும் எழுதுவாங்க. ஒல்லியான தேகம், அப்புறம் நான் நியாயத்துக்கு வேற குரல் கொடுப்பேன். அந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நாம் குரல் கொடுக்க முடியக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அடிப்பாங்க. சரி, இது நமக்கு ஒத்து வராது. நான் லைப்ரரியை நோக்கி போனேன். அங்கே போகத்தான் நிறைய இதழ்களை பார்க்கும் போது அந்த ஓவியங்கள் என் மனதை ரொம்ப கவர்ந்ததாக இருக்குது. முதல்ல கண்டுத்தானே பார்க்குது அதைய, அப்புறம் தானே நாம் படிக்க. அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியல. எங்கள் அப்பா நிறுத்தியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, நீ நெசவுக்கு போடா அப்படின்னு நெசவுக்கு நீ அனுப்பிடுறேன். எங்கள் அந்த தொழில் அதுதான். சரி, இந்த நெசவுக்கு மாலை நேரங்களில் நான் ஊடகத்துக்கு போய்